நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளில உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேள்விக்குறியோடு இந்த வசனத்தை நம் முன் வைக்கிறார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், புதிய வருடம் துவங்கி 1 மாதங்கள் முடிந்து விட்டது, 2வது மாதத்தின் 8வது நாளை கூட நாங்கள் பார்த்து விட்டோம். ஆனால் நாங்கள் வேண்டிக் கொண்ட காரியம், எதிர்பார்த்த காரியம் இன்னும் நடைபெறவில்லையே என்று நீங்கள் கேள்விக்குறியோடு அமர்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனாய் இருக்கின்றார். அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று வேதம் சொல்கின்றது. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் அதை செய்வார். ஆம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுஉத்தரவு அருள் செய்வேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வேதத்திலே கர்த்தர் நமக்காக வாக்கு உறுதி செய்திருக்கிறார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் அறிய முடியாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார், உங்கள் குடும்பத்திலே செய்வார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் செய்வார். அது மாத்திரமல்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவன். ஆம், யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறாராம். எப்பொழுது செய்வார்? தேவனுடைய வார்த்தையை நாம் முழுவதுமாய் நம்புகின்ற போது, அந்த வார்த்தையின் மேல் விசுவாசிக்கின்ற போது, அந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்கின்ற போது அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியவிதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பீர்கள். நம்புவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் அற்புதத்திற்காய், அதிசயமான காரியங்களுக்காய், ஆச்சரியமான காரியங்களுக்காய் ஜெபித்து ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில நீர் செய்ய போகிற இந்த அறிய முடியாத அற்புதமான அதிசயமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. நம்புகின்ற, விசுவாசிக்கின்ற, அறிக்கை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.